நான் உங்க அப்பா நீங்க வா வான்னு சொன்ன மாதிரி இந்த கடல் இல்லைங்க உன்ன வா வான்னு சொல்லுது பாத்தியா? உங்க அப்பா மட்டும் இங்க வரலன்னு வச்சு கண்ணிக்காம 4 பசங்க இருக்கிறானுங்க. அவனுக்கு பண்ண வேண்டியதுலாம் உன்னை பண்ணி கடலை தூக்கி போட்டுருவானு. கத்தி துப்பாக்கிக்கெல்லாம் வேலை இல்லாம போச்சுடா. என்ன சொல்ற? வேண்டாம் சார், வேண்டாம் சார், என்ன பண்ணிடாதீங்க. ஏய், என்னன்னு போய் பாருங்க. கமான். அலைவா, போலீஸ் நம்மளை சுத்தி ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. ஓ அப்பம் புத்தி காமிச்சிட்டான் பாத்தியா? போய் சுட்டுது இல்லைங்கடா. கமிஷனர் சாரா, நான் ஏசி மணிவேல் பேசுறேன். கபிலனையும் அவன் கூட்டாளிகளையும் இருக்கிறத கண்டுபிடிச்சு ரவுண்ட் அப் பண்ணிட்டான். இன்னொரு 1/2 மணி நேரத்துல எப்படி அரெஸ்ட் பண்ணிடுவேன். ஓவர். வெயிட். என்னாச்சு சார்? எங்க இருந்து அடிக்கிறாங்கன்னு தெரியல சார். ரொம்ப நேரமா போராடிட்டு இருக்கோம். ஒருத்தனையும் பிடிக்க முடியல சார். சார் சார் நீங்களா? என்ன பாக்குற? நான் பாட்சாவோட ஆளுதான். கபிலன்ட்ட சொல்லு போ. பயப்படாத, ஒண்ணும் பண்ண மாட்டேன். நான் பாட்சாவோட ஆளுதான். போய் கபிலன்ட்ட சொல்லு. தலைவா தலைவா தலைவா, ஒண்ணுமே புரியல தலைவா. போலீஸ்காரங்க ஒருத்தன் அடிச்சுக்கிறான் தலைவா. என்ன போலீஸ்காரன் ஒருத்தன் அடிச்சுட்டான்? ஆமா தலைவா. ஜீப் எடுத்துக்கிட்டு எல்லாரும் தப்பி சீக்கிரம் போயிருங்க. தலைவா வந்திருக்கிறது பாஷா விடலாம். நம்ம எல்லாரும் தப்பிச்சு போக சொல்றோம் தலைவா. அதான பார்த்தேன். போய் ஜீப் ரெடி பண்ணுங்கடா. கபிலா, நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் மணிவேல். நான் பாட்சாவுடைய ஆளுதான். சீக்கிரம் எல்லாம் தப்பிச்சு போயிருங்க. இது பாட்சா ஏற்பாடு. என்ன விடு, என்ன விடு, ஐயோ, என்ன விடு, என்ன விடு, ஐயோ, என்ன விடு. சும்மா காட்டாதே. ஏய், முதல்ல அந்த பொண்ணை விடு. ஏன்னா பாட்சாலுன்னு சொல்லுறதுன்னா நீ பாட்சாலு இல்லையா? அதுதான் போலீஸ் டெக்னிக். நான் பாட்சாவுடைய ஆளுன்னு சொன்னாதான் நீ வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். நல்ல டெக்னிக். போலீஸுக்கு வேகமா போற ஜீப்பை கொடுத்தானுங்க, கம்ப்யூட்டரை கொடுத்தானுங்க, வேற என்னென்னமோ கொடுத்தானுங்க. ஆனா இந்த 6 புல்லட் போடுற துப்பாக்கி என்ன மாதிரிடா. 6 சுட்டுட்ட எங்க சுடு. ஆனா இது சுடும். அமெரிக்காவில குண்டு போட்டாலும் போட்டா நம்ம தலையெல்லாம் உருளுதியா? ஆமா. வாங்க மிஸ்டர் மணிவேல், உட்காருங்க. தேங்க்யூ.
எதுக்கு சார் என்ன உடனே வர சொன்னீங்க? ரொம்ப புத்திசாலித்தனமா மந்திரி மகளை காப்பாத்திருக்கீங்க. அது மட்டும் இல்ல, பிரபல ரவுடி கபிலனையும் கைது பண்ணிருக்கீங்க. ரியலி ஐ வில் அப்ரிஷியேட். தேங்க்யூ சார். அதுக்குள்ள தேங்க்ஸ் சொன்னா எப்படி? உங்களை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன். ட்ரான்ஸ்ஃபரா? இப்பதான் சார் என் சேவையை பாராட்டுனீங்க. நல்ல வேலை செய்ய என்ன ஏன் சார் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? இன்னும் நல்லா வேலை செய்யதான். இந்த மாதிரியா உன்னை ப்ரொமோஷனோட சிதம்பரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன். எதுக்காக சார்? அது வேற ஒண்ணும் இல்லையா, நம்ம சிதம்பரம் டிஎஸ்பி தங்கராஜ் இருந்தாருல்ல, ஆமா. அவர் திடீர்னு இறந்துட்டாரு. இறந்துட்டாரா? அவர் தானா இறந்திருக்க முடியாது. யாராலேயோ கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு நான் சந்தேகப்படுறேன். அது கண்டுபிடிக்கக்கூடிய திறமை நம்ம டிபார்ட்மெண்ட்லயே உங்ககிட்ட தான் இருக்கு. சிதம்பரம் போற, டியூட்டி ஜாயின் பண்ற. இந்த ஆர்டர். ஓகே சார். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். ஐயா என் பொண்டாட்டி ஒண்ணும் பண்ணிடாதீங்கய்யா. ஐயா என் பொண்டாட்டி ஒண்ணும் பண்ணிடாதீங்கய்யா. ஐயா சொன்னா கேளுங்கய்யா, விட்டுடுங்கய்யா. ஐயா இது வரைக்கும் ஒண்ணும் பண்ணலடா. டேய், ஐயா எதுவும் பொண்டாட்டி மேல ஆசைப்பட்டாரு, அத நிறைவேற்றி வைக்காம நீ என்னமோ வீரவசனம் பேசுனியே. இப்ப பாத்தியா, உன் மேல தேவையில்லாம ஒரு பொய் கேச்ச போட்டு உள்ள தள்ளுமுடி ஆயி போச்சு. உன் பொண்டாட்டி வேற இங்க வந்துச்சு. ஏண்டா, ஐயாவை போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே ஓடி விளையாட வைக்க போறியே, இதெல்லாம் உனக்கு தேவையா? டேய், நான் திருடன் தான்டா. ஆனா பொண்டாட்டி கூட்டி கொடுக்குற மாமா இல்லடா. திருடன் பொண்டாட்டிக்கும் கருப்பு உண்டுடா, அதை மறந்துடாதீங்க. ஆம்பளைங்க 1000 தப்பு பண்ணலாம்டா. அதுக்கு வீட்டுல இருக்க பொம்பளைங்க என்னடா பாவம் பண்ணாங்க? அவளை விட்டுடுங்கடா, விட்டுடுங்கடா. ஏய், உன் பொண்டாட்டிய நான் மட்டும் அசிங்கப்பட்டு நல்லா இருக்காதுடா. அதனால இருக்கிற 4 பேரையும் விட்டு அசிங்கப்பட்டு சொல்றேன். அப்பதான் உன் பொண்டாட்டி பெரிய கணிகா தெரியவாடா. டேய் ரொம்படா சத்தம் போடுற. இப்ப பார் வேடிக்கை. ஐயா ஐயா என் பொண்டாட்டி விட்டுடுங்க. ஐயா அவளை ஒண்ணும் பண்ணாதீங்க. ஐயா, டேய் ஐயா, என்ன காப்பாத்துங்க ஐயா, என்ன காப்பாத்துங்க. தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. ஐயா என் பொண்டாட்டி காப்பாத்துங்கய்யா. என்ன இன்ஸ்பெக்டர் அமைதி ஆயிட்டீங்க? இதெல்லாம் இங்க சகஜம் தானே? அது வந்து சார், பரவாயில்ல பரவாயில்ல. நான் இந்த ஸ்டேஷனுக்கு முத வர்றேன்னு தெரிஞ்சு பார்ட்டி எவ்வளவு அமர்க்கலப்படுத்திட்டீங்களே. அப்போ ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? எதா? இல்ல ஊத்துட்டீங்களான்னு கேட்டேன். இருக்கட்டும். என்ன அவசரம்? சார், அவ அழகு என்ன மட்டும் தான் கவுத்துச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உங்களையா கவுத்துச்சா? அப்ப நம்ம 2 பேர் எண்ணமும் ஒரே பாதையில தான் போயிட்டு இருக்கு. அப்போ நீங்களும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்போ வேற எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு சொல்லுங்க, உடனே கூட்டிட்டு வர சொல்றேன். எது? எஸ்ஐங்க வாயா. போயா. அவனுக்கு தெரிஞ்ச பிக்கிறா Sure. சார். பார்ட்டி வர்றதுக்குள்ள ஒரு பெக்கு போடுறீங்களா? சச்சா வேணாயா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வரப்போற பார்ட்டிய பாத்தீங்கன்னா உனக்கு ஒரு 4 பக்கு போட்ட அளவுக்கு கிர்ன்னு ஏறும். அவ்வளோ அழகா? பொறுத்திருந்து பாரு. இந்த ஏரியாவுல எனக்கு தெரியாத ஒரு ஃபிகரா? அது உனக்கு நல்லாவே தெரிஞ்ச ஃபிகர் தான். நான் அழைச்சிட்டு வந்திருக்கேன் சார். பார்வதி, என்ன சார் ஏன் பொண்டாட்டி கூட்டிட்டு வந்துட்டீங்க? எஸ்ஐ, அந்த பொண்ணு நீ லாக்கப்ல வச்சு என் பொண்டாட்டி ஒடே பண்ணிடாதீங்க சார். என்ன மன்னிச்சிருங்க சார். நான் செஞ்சதெல்லாம் தப்புதான் சார். என்ன வேணுமெல்லாம் லாக்கப்ல வச்சிருங்க சார். என் பொண்டாட்டிய ஒன்றும் பண்ணிடாதீங்க சார். ஒவ்வொரு மனிதனுக்கும் தனக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போதுதான் அடுத்தோட கஷ்டம் எல்லாமே புரியுது. உன் பொண்டாட்டி இங்க வந்ததுக்கே உன் மனசு இந்த பதறுதே. அவனை உள்ள வச்சுட்டு அவன் பொண்டாட்டி தொடும்போது அவன் மனசு என்ன பாடுபட்டு இருக்கும். இந்த பாரியா, போலீஸுக்குன்னு ஒரு உணர்வு, பொதுமக்களுக்குன்னு உணர்வு, இப்படி தனித்தனியா கிடையாதியா. உணர்வுங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான். முதல்ல அதை புரிஞ்சுக்க. எந்திரியா. என்ன மன்னிச்சிருங்க சார். என் பொண்டாட்டி மேல சத்தியமா சொல்றேன் சார். இனிமேல நான் இது மாதிரி தப்பெல்லாம் எதுவும் பண்ணவே மாட்டேன் சார். கொஞ்சம் பெரிய மனசு வைங்க சார். என்ன மன்னிச்சிருமா. உன் புருஷனை திருத்துறதுக்கு எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. எஸ்ஐ,
அவங்கள பத்திரமா வீட்டுல விட்டு வா. வரேன் சார். ம் கேட்டு சார் என் பொண்டாட்டி ஊர்ல இல்ல சார். சட்டப் அந்த கைதியை முதல் வழி அனுப்பு. சரி சார். இந்த கண்டலாம் தூக்கி எறியா. எடுத்துறேன் சார். நல்ல நேரம் ஐயா வந்தார். வா ஓய்யா. சூரி, ஒன்ன மாதிரி ஆட்கள் சில பேர் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கறனாலதான் போலீஸ்னாலே இன்னைக்கும் பொதுமக்களுக்கு அலர்ஜியா இருக்கு. தப்பு பண்றவங்கள தண்டிக்க வேண்டிய நாமளே தப்பு பண்ணனா பொதுமக்களுக்கு நம்ம மேல எப்படி மதிப்பு வரும்? இந்த நாடு நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னா முதல்ல நாம ஒழுங்கா இருக்கணும். தெரியுதா? எஸ் சார். போய் சட்டை மாட்டு. சரி சார்.